வியாபாரச் சூழல் பாகம் 8. தொழிற்சாலை அமைவிடத்தை தீர்மானிக்கும் காரணிகள். தொழிற்சாலை அமைவிடமானது உற்பத்தி கிரயத்தை குறைத்து தேவையற்ற போக்குவரத்து செலவுகளை குறைத்து எதிர்கால வியாபார விஸ்தரிப்புக்கு உதவுகின்றது. வியாபார நிறுவனங்கள் தமது தொழிற்சாலை அமைவிடத்தை தெரிவு செய்வதில் பல காரணிகளை கவனத்தில் கொள்கிறார்கள். 1. மூலப்பொருட்களின் கிடைப்பனவு. மூலப்பொருட்களின் கிடைப்பனவு தன்மையின் அடிப்படையில் தொழிற்சாலை அமைவிடம் தீர்மானிக்கப்படுகின்றது. உதாரணமாக, இரும்பு தொழிற்சாலையானது இரும்பு அகழும் சுரங்கங்களுக்கு அண்மையிலும், காகித தொழிற்சாலையானது ஆறு நீரோட்டங்களுக்கு அண்மையிலும், ஊழியர்களை மையப்படுத்திய குறைந்த செலவில் வேலைக்கு அமர்த்தக்கூடிய இடங்களிலும் அமைக்கப்படுதல் வேண்டும். இதனால் தேவையற்ற போக்குவரத்து செலவுகளை குறைத்து உற்பத்தி செலவினை குறைந்த மட்டத்தில் பேண முடியும். இதனால் மூலப்பொருட்களை இடம் நகர்த்துவதற்கான செலவும் குறைவடையும். 2. ஊழியர் கிடைப்பனவு. ஒவ்வொரு உற்பத்தி பகுதியும் போதியளவான ஊழியர் கிடைப்பனவை எதிர்பார்த்து நிற்கின்றது. பொருத்தமான திறன், அறிவு என்பவற்றோடு ஊழியர்களின் கிடைப்பனவானது மிகவும் முக்கியமானதாகும். ஊழியர்கள் மிக குறைந்த கிரயத்தில் கிடைக்கும் போது தேவையற்ற விரயங்களை தவிர்த்துக் கொள்ளவும் போக்குவரத்து செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் முடியும். அநேகமாக வேலைவாய்ப்பு குறைவாகவும் வேலையின்மை வீதம் அதிகமாகவும் உள்ள இடங்களில் முதலீடு செய்வதற்கு வெளிநாட்டு நிறுவனங்களும் விருத்தியடைந்த கம்பெனிகளும் முன்வருவதற்கு காரணம் குறைந்த செலவில் ஊழியர்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதால் ஆகும். ஆடை தொழிற்சாலைகளை பெண்கள் அதிகமுள்ள பிரதேசங்களில் அமைத்தல், ஊழியர் செறிவு அதிகமுள்ள இடங்களில் தீப்பெட்டி கை தொழிற்சாலை போன்ற ஊழியர் செறிவு அதிகமுள்ள தொழிற்சாலைகளை அமைத்தலை குறிப்பிடலாம். 3. சந்தைக்கு அண்மையில் அமைந்திருத்தல். உற்பத்தி செய்யப்பட்ட நுகர்வுப் பொருட்களை இலகுவில் விற்பனை செய்வதற்கு தொழிற்சாலையானது சந்தைக்கு அண்மையில் அமைந்திருத்தல் அவசியமானதாகும். வழங்கல் செலவு, விளம்பர செலவு என்பன உற்பத்தியாளருக்கு மேலதிக செலவினை ஏற்படுத்துவதால் சந்தைக்கு அண்மையில் இருக்கும் உற்பத்தி தொழிற்சாலை ஊடாக சந்தைக்கு பொருட்களை பங்கீடு செய்வது இலகுவானதாகவும் செலவு குறைந்ததாகவும் இருக்கும். 4. போக்குவரத்து வசதிகள். தொழிற்சாலை அமைவிடத்தை தீர்மானிக்கும் போது போக்குவரத்து வசதியை கவனத்தில் கொள்ள வேண்டும். மூலப்பொருட்களை ஒன்றிணைப்பதற்கும் பொருட்களை வழங்குவதற்குமான போக்குவரத்து வசதிகள் பிரதானமானவை ஆகும். போக்குவரத்து வசதிகள் என்பதற்குள் புகையிரத போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, மூலப்பொருட்களை அதிக அளவில் கொண்டு வருதல், அவற்றிற்கான உற்பத்திக்காக நகர்த்தல் என்பவற்றுடன் குறிப்பிட்ட பிரதேசத்தில் கைத்தொழிலாளர்கள், சிறு உற்பத்தியாளர்கள், முயற்சியாளர்கள் என்பவர்களுடனான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கும் தேவையான போக்குவரத்தை குறிக்கும். எனவே போக்குவரத்து வசதிகளானவை வியாபாரங்கள் தம் வியாபாரங்களோடு தொடர்புபட்டவர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் சந்தைகளை இனம் கண்டு தமது பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்து கொள்வதற்கும் உதவுகின்றது. கிராமங்கள் மற்றும் மிகப்பெரிய சந்தைகளுக்கு பொருட்களை கொண்டு செல்வதற்கு போக்குவரத்து மிகவும் அவசியமானதாகும். 5. வலு மற்றும் எரிபொருட்கள். உற்பத்தி செயற்பாடுகளை தங்கு தடையின்றி மேற்கொள்வதற்கு வலு மற்றும் எரிபொருட்கள் மிகவும் அவசியமானவை ஆகும். உதாரணமாக, மின்சாரம், நிலக்கரி என்பன தொழிற்சாலை இயங்குவதற்குரிய வலுவை வழங்குவதால் இவை கிடைக்கக்கூடிய இடத்தில் தொழிற்சாலைகளை அமைத்துக் கொள்வதால் மின்சார தடைகளின்றி தொழிற்சாலைகளை தொடர்ச்சியாக இயக்க முடியும். 6. காலநிலை. காலநிலை மாற்றங்களை நிறுவனங்கள் அவதானிக்க வேண்டும். நில அமைப்பு, மலைப்பிரதேசம், வடிகால் அமைப்பு வசதி, பிராந்திய மற்றும் மாகாண அமைப்புகள் என்பவற்றில் அதிக கவனம் எடுத்தல் அவசியம். உதாரணமாக, பருத்தி உற்பத்தி ஒரு குறிப்பிட்ட காலநிலையை தன்மையை வேண்டி நிற்கின்றது. அதே போல பழ உற்பத்தி வேறு ஒரு காலநிலையை வேண்டி நிற்கின்றது. உதாரணமாக, வெள்ளப்பெருக்கு, மண், மலைச்சரிவு, சுனாமி, நிலநடுக்கம், சூறாவளி, வைரஸ் பரவலாக்கம் போன்ற இயற்கை அனர்த்தங்களிலிருந்து தொழிற்சாலைகள் சேதமடையாமல் இருப்பதற்கான வழிகளை ஏற்படுத்துதல் மிகவும் அவசியமாகும். இயற்கை சூழலை நாடி நிறுவனங்கள் தமது செயற்பாடுகளை கொண்டு செல்லும் வளமை இருப்பினும் இன்றைய செயற்கையான குளிரூட்டல் வழி பதனமைப்பு முறைகளினால் இயற்கை சூழலுக்கான அவசியம் குறைவாக இருப்பதை இங்கு குறிப்பிட வேண்டும். 7. மூலதன கிடைப்பனவு. நிதி என்பது தொழிலொன்றுக்கு மிக அவசியமான ஒன்றாகும். தேவைப்படும் போதிய நிதி கிடைப்பனவு, குறைந்த வட்டி வீதத்தில் நிதி கிடைப்பனவு என்பன கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். நிதி ஊக்குவிப்பு குறைந்த வட்டி வீதம் உள்ள பிரதேசங்களில் முதலீடு செய்வதற்கு நிறுவனங்கள் விரும்புகின்றன. உதாரணமாக, போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், சிறு கைத்தொழில் துறையை வளர்ச்சியடைய செய்ய வேண்டிய பிரதேசங்களில் தொழிற்சாலையை நிர்மாணிக்கும் போது அந்நாட்டு அரசாங்கங்கள் அதிக வரிச்சலுகை, கடன் வசதி என்பவற்றை வழங்கும். சில கைத்தொழில்நுட்பத்தை கொண்ட தொழிற்சாலைகள் குறைந்த நிதியுடன் காணப்படும் போது அதற்கான சலுகைகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றது. 8. இணைந்த பொருளாதாரங்கள். சில இடங்களில் ஏற்கனவே விஸ்தரிக்கப்பட்ட பொருளாதாரங்கள் காணப்படும். இங்கு புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கும் போது ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட தொழிற்சாலைகளினால் மூலப்பொருள் கிடைப்பனவு, நிதி, ஊழியர் வளம், மின்சாரம், தொடர்பாடல்
நீராடல் போன்ற பல சகல வசதிகளும் பெறக்கூடியதாக இருக்கும். இது சிறிய தொழிற்சாலைகள் தமக்கு தேவையான மூலப்பொருட்களை இலகுவில் பெற்றுக் கொள்வதற்கும் உதவும். இங்கு ஒரு தொழிற்சாலையின் கழிவுப் பொருளானது இன்னொரு தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக அமையும். இதனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்ட பொருளாதாரங்கள் உருவாகி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நன்மை ஏற்படுத்தும். 9வது, தனிப்பட்ட காரணிகள். வியாபாரிகள் அல்லது முயற்சியாளர்கள் தமது தனிப்பட்ட காரணங்கள் தமது வியாபார ஸ்தாபனம் அல்லது உற்பத்தி தொழிற்சாலைகளை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. சில முயற்சியாளர்கள் தமது ஊர், தாம் பிறந்த ஊர், தமது தந்தையாரின் ஊர், தமது பாரம்பரியமான பிரதேசங்கள் என்ற சிந்தனையோடு தொழிற்சாலைகளை உருவாக்குகிறார்கள். 10வது, போட்டி தந்திரோபாயம். சில தந்திரோபாயங்களை மையமாக கொண்டு உற்பத்தி தொழிற்சாலைகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. உதாரணமாக, சில சட்டங்களையும் நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய தேவை, பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுதல், பாதுகாத்தல், உறுதிப்படுத்தல். உதாரணமாக, சில உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி திறனுக்கும் பாதுகாப்பு மற்றும் தடைகள் ஏற்படாமல் போட்டி குறைந்த அமைதியான பிரதேசங்களில் உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைக்க விரும்புகிறார். 11வது, ஏனைய காரணிகள். ஒரு நாட்டின் பாரம்பரியம், வரலாற்று பின்னணி, சமூகத்தினரின் மனப்பாங்கு அனைத்தும் ஒரு தொழிற்சாலை அமைவிடத்தை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஏனென்றால் ஒரு நாடு அல்லது ஒரு பிரதேசத்துடைய மக்களுடைய விருப்பம் இன்றி அப்பிரதேசத்தில் தொழிற்சாலைகளை நிர்மாணிக்க முடியாது. உதாரணமாக, குடிசைக்கை தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுப்பாடுகள், தொழில் உறவுகள், வீடமைப்பு, மருத்துவம், புத்துருவாக்கம், வங்கி கடன் வசதிகள் என்பன தொழிற்சாலை கட்டடத்துக்கான இடத்தை தீர்மானிக்கின்றன. குறிப்பிட்ட பிரதேசத்தில் சமூக ஒற்றுமை, மக்களின் விருப்பம் என்பன அத்தொழிற்சாலைகள் ஸ்தாபிக்கப்பட்டு அவை வளர்ச்சியடைவதற்கான அடிப்படையாகவும் அமைகின்றன. இவ்வீடியோவில் தொழிற்சாலை அமைவிடத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.